வரவேற்பு இருக்கு, பெரிய வரவேற்பு. ஏன்னா நான் வந்து தலைவன் இல்லை, அவங்க பிள்ளை, அவங்க மகன், அவன்கிட்ட அவங்ககிட்ட இருந்து நான் வந்திருக்கேன் அவங்களுக்காங்கிறது நல்லா தெரியும். திமுக அதிமுக இப்போ வந்து பாஜக 2வது இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாம தமிழர் கட்சியோடைய நிலைப்பாடு என்ன பண்றோம்? 3வது இடத்துல இருக்கிற நான் 1வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் போராடுவனே ஒழிய 2க்கு போகணும் அப்புறம் அதுல பாதியில நிக்கணும்லாம் கிடையாது. பாஜக வெல்லும் அப்படின்னா எப்படி வெல்லும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வெல்றதுக்கு அப்படின்னா ஓட்டு பெட்டியை தவிர வழியே கிடையாது. ஓட்டு போட்டு மக்கள் வெல்ல வைக்க போறதில்ல, ஓட்டு பெட்டியில விளையாண்டாங்க. திரிபுரால 2 விழுக்காடு இருந்தாங்க, 42 விழுக்காடுக்கு எப்படி போனாங்க? பெட்டி தான். அதனால அந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஹேக் செய்யாம அவங்களால நோட்டாவுக்கு அளவு கூட வாக்கு வாங்க முடியாது. நீங்க பாத்தீங்களா யாருக்கு என்ன இடைத்தேர்தல்? அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடைத்தேர்தல் எல்லாம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி பொது தேர்தல் வரும்போது அடிப்பாங்க. நீங்க ஒரு நேர்மையான தேர்தல் சந்திக்கிற தலைவராக இருந்தா இந்த தேர்தல் ஆணையம் ஐயா மோடியை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. 40 தொகுதியை கொண்ட பீகார், 40 தொகுதியை கொண்ட தமிழ்நாடு, புதுச்சேரி, அங்க 7 கட்டமா தேர்தல் நடக்குது. எனக்கு மட்டும் ஒரே கட்டமா நடக்குது. 14 தொகுதியை கொண்ட அஸ்ஸாம்ல 3 கட்டமா நடக்குது. 42 தொகுதியை கொண்ட மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்திலையும் 7 கட்டமா நடக்குது. எனக்கு மட்டும் அவசரமா எல்லாருக்கும் முன்னாடி அறிவிச்சு எங்க பலகீனமா இருக்கமோ அங்க போய் முதல்ல தாக்குதல். அமித்ஷா வருவாரு, நட்டா வருவாரு, நிதியமைச்சர் வருவாங்க, பிரதம அமைச்சர் ஐயா மோடி வருவாங்க, எல்லாரும் வந்து தாக்குதல் தொடுப்பாங்க. ஒரு பெரிய இது இருக்கிற மாதிரி காட்டி இந்த இதுல விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க 20 நாள் தான் இருக்கு, அதுல எப்படி வேலை செஞ்சு நாங்க போறது? 20 நாள்ல தேர்தல் என்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க ஜனநாயகத்தில் நேர்மை சம வாய்ப்புலாம் நீங்க பேசுனீங்கன்னா இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. நீங்க நேர்மையான நீங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல நடத்த வேண்டியதானே? பீகார்ல ஒரு கட்டம், மேற்கு வங்கத்துல ஒரு கட்டம், ஏங்க 7 கட்டமா நடக்குது? அப்படியே ரிலாக்ஸ்டா வேலை செய்யலாம், அப்படிதானே? எனக்கு அவசரமா அடிச்சு பெட்டியை தூக்கி 44 நாள் ஒரு இடத்துல மூடி வைக்கிறீங்க. அங்க யாரு பாதுகாப்புக்கு நிக்க போறவங்க? யாரு? எங்க அப்பாவா இல்ல என் மாமாவா, எங்க மச்சானா, யாரு? அந்த சீமானன் அப்ப என்ன சொல்றாரு, இவிஎம் மிஷின் மேல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு. டவுட் இல்லைங்க, அது ஒரு குப்பை, அது முழுக்க அது மோசடி செய்யற வேலை. டவுட்லாம் எங்க இருக்கு எனக்கு? நான் தான் அப்ப இருந்து சொல்றேன், அது கூடாது. உலகில் எந்த பைத்துக்கார எல்லா நாடும் கைவிட்டுச்சுங்க. எந்த நாடு வச்சிருக்கு சொல்லுங்க? நைஜீரியா, இந்தியா தவிர வேற எந்த நாட்டுல வாக்கேந்திரம் இருக்கு சொல்லுங்க? கண்டுபிடிச்சு உனக்கு கொடுக்குற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த இதுதான் தயாரிச்சு அந்த நாடு பயன்படுத்துதா? அப்புறம் கச்சத்தீவு இஷ்யூ எப்படி நான் பாக்குறீங்க? இப்போ வந்து திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த கச்சத்தீவுக்கு இது காரணம் காங்கிரஸ் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் வலைத்தளத்துல எல்லாம் போட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவை இந்திரா காந்தி எடுத்து கொடுக்கும்போது அன்னைக்கு இந்த கட்சி இருந்ததா இல்லையா? இவங்க எல்லாம் இருந்தாங்க. திமுக எதிர்க்கல, விட்டுருச்சு. எதிர்த்த ஒரே பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கியத்தவர் மட்டும்தான். இங்க போராடல, பெரும் அளவில் மக்களை திரட்டி போராடல. இவர் ஆட்சியை காப்பாற்ற பயந்துகிட்டு ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க. அப்போ முறை இருந்துச்சுல உங்களுக்கு 328. இப்போ அதனால பயந்துகிட்டு இவரை சரணடைஞ்சிட்டாரு. அதில் என்னுடைய உரிமை பறிபோயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக திமுக நாங்கள் கட்சிக்கு மீட்க போராடுவோம்னு இருந்துச்சு. அது ஒரு நாடகம். இந்த தேர்தல் அறிக்கையில் அதையும் விட்டுருச்சு. இவங்க எனக்கு பயந்துக்கிட்டு சொல்றாங்க, இவ்வளவு காலம் இல்லாமல் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னா, கச்சத்தீவை மீட்போம்னா, அப்போ எங்களை எல்லாம் ஒரு உண்மையிலேயே இவங்க எங்களை எப்படி நினைக்கிறாங்க? பைத்துக்காரங்க தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு பிரதமர் தேர்தல் அறிவிச்சு 10 நாள்ல வாக்குப்பதிவு நடக்கும்போது சொல்றாரு, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அண்ணாமலை எடுத்து கொடுத்தாரு. ஏன் வேற ஆள் எடுத்த தகவல் அறிவு வேற? தமிழ்நாட்டில் அவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறதுனால அண்ணாமலை எடுத்து கொடுத்தாரு ஆட்சியில். இவ்வளவு நாள் அண்ணாமலை எடுத்து கொடுத்தாரு, இவ்வளவு நாள் எங்க போய் படுத்தாரு? ஒரு நாட்டை ஆண்டு எல்லா இலாக்காக்களையும் தன்னகத்தை வச்சு நிர்வாகம் செய்யற ஒரு பிரதம அமைச்சர் அடித்தட்டில் அதிகாரமற்றிருக்கிற எளிய மக்கள் நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தகவல் அறிவு உரிமை சட்டம். நாட்டை ஆள்ற பிரதமரே தகவல் உரிமை சட்டத்தில் தான் கச்சத்தீவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க எந்த லட்சணத்தில் எங்களை ஆட்சி செஞ்சிருக்கீங்க? இதை ஒவ்வொரு குடிமகனும் கேட்கணுமா இல்லையா? என்ன நடக்குது? அப்போ நான் இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவுன்னு கேட்டேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சுங்க வசூலிப்பீங்கன்னு கேட்டேன். தகவலை கொடுத்திருக்கீங்களா? குஜராத் கலவரத்தில் உண்மையிலே என்ன நடந்தது நான் ஒரு தகவல் அறிக்கையில் போடுறேன். தருவியலா? மணிப்பூர்ல கலவரம் வந்தது காரணம் என்ன? எவ்வளவு பேர் உண்மையிலேயே செத்துருக்கான்? என்ன நடந்திருக்கு? ஒரு தகவல் அறிவு உரிமையில நான் கேட்கிறேன். தருவியலா? அப்ப இதை உடனே தந்துடுறா. அந்த தேர்தல் நேரத்தில் நீங்க தான் டன்னா காதல தேனை ஊத்திட்டீல, ரொம்ப நாளாச்சே. இந்த காதல நுழைஞ்சு இந்த காதல வலியுது தேனு வாயில போட்டு ஊத்திருந்தாலும் சாப்பிட்டுருப்போம்.
இது ஒரு பசப்பு ஏமாற்று நடிப்பு. இன்னும் 17ஆம் தேதி தானே வாக்குப்பதிவு. இன்னும் பலத்தை மாறலாம் அறிவிக்கல. இல்ல நீங்க திருப்பி எடுத்துருங்க, நாங்க ஓட்டு உங்களுக்கு போட்டுறோம், அவ்வளவுதானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.